இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரிப்பன் பகோடா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1 கப், கடலை மாவு 1/2 கப், பொட்டுக்கடலை 1/4 கப், மிளகாய் தூள் 1.5 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், தண்ணி 3/4 கப், பட்டர் 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய். ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சுக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். இப்போ அந்த மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு பெரிய பவுலில் அரிசி மாவு 1 கப் போட்டுக்கோங்க. கூடவே கடலை மாவு 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை மாவு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. இதில் 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். உப்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கூடவே பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இது மொத்தத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொதிக்கிற எண்ணெயிலேருந்து ஒரு சின்ன குழிக்கரண்டி எடுத்து நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். மாவில் எண்ணெய் சேர்த்தா ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணும் போதே ஒரு அப்ராக்சிமேட்டாக 3/4 கப் தண்ணி ஊற்றினா இது கரெக்டாக. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்படி மிக்ஸ் பண்ணணும்னா ஒரு இடியாப்ப மாவு அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மாவெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா பவுல் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கையில் எண்ணெய் தொட்டுக்கிட்டு அந்த அச்சில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண மாவில் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி அந்த அச்சில் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா ஹாட்டான எண்ணெயில் இந்த ரிப்பன் பகோடாவை இப்படி புடிஞ்சு எடுத்துக்கோங்க. சுற்றி சுற்றி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பன் பகோடா நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ ஒரு 3 நிமிஷம் கழித்து அந்த ரிப்பன் பகோடாவை ஒரு ஜல்லிக்கரண்டியால் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ அந்த எண்ணெயோட சிலப்பெல்லாம் போனோடனே ஒரு பேப்பர் டவலில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம சுவையான கிறிஸ்பியான ரிப்பன் பகோடா ரெடி. இப்போ நம்ம வீடியோ 2க்கு வந்துட்டோம். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் நன்றி.